ஞான ரிஷி ஏ.எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வழங்கும் இச்சை செயல், அனிச்சை செயல், பிரபஞ்ச செயல் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். ஐயா அவர்கள் மகரிஷியோடு பல வருடங்கள் ஆன்மீக பயணத்தில் உடன் பயணித்தவர்கள். மேலும் 40 ஆண்டு ஆன்மீக அனுபவம் நிறைந்தவர். 2020 வேதாத்திரிய கிராமம் கோவையில் துவங்கியுள்ளார். மேலும் குற்றாலம், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் தொடர் வகுப்புகளாக சிறப்பு யோகா பயிற்சி நடத்தி வருகிறார். பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் மூலம் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் சிந்தனை உரைகளை அளித்து வருகிறார். தமிழ் ஆனந்த யோக அருத்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். தமிழ் ஆனந்த யோக சார்ந்த அன்பர்களே, உன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். ஒரு சிறப்பு தவமாற்றி, பஞ்சேந்திர தவமாற்றி நீங்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். எப்போதுமே தவத்திற்கு பிறகு தவம் செய்யும் போது மனதின் இயக்க வேகம் குறைந்து நல்ல அமைதியில நிலைத்து விடும். அந்த நேரங்கள்ல தான் உயர் சிந்தனை செய்யணும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில சிந்தனை செய்தா சரியா இருக்காது. அமைதி நிலை, குறிப்பா விழிப்பு நிலை, விழிப்பு உணர்வு, அப்பந்தான் உயர்ந்த கருத்துக்களை நம்மால ஈர்த்து கொள்ள முடியும், உள்ள பதிவு வைத்துக் கொள்ளவும் முடியும். இப்போ உங்க அனைவருக்கும் தெரியும், நாமெல்லாம் பயணிப்பது ஞான மார்க்கம், அறிவின் வழி பயணிக்கிறோம். எதற்காக, எதை நோக்கி என்று சிந்திக்கிற போது அத்வைதம் என்ற கருத்து இருக்கு இல்லையா? அத்வைதம் என்று சொன்னா பிளவில்லாத, வேறு வேறு இல்லாத ஒரு முழுமைத்தன்மை. அதாவது இந்த இயற்கை முழுமையானது, பிளவுபடாதது. ஆனா நாம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம், இயற்கையில பல பல இருக்கு. பஞ்சபூதங்கள் இருக்கு, அண்ட சராசரங்கள் இருக்கு, ஜீவ இனங்கள் தாவரம் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் பல பல ஜீவ இனங்கள் இல்லையா? இப்படி பல பலவாக இருப்பதுதான் இந்த இயற்கை. இதை என்ன சொல்லுவோம், துவைதம் என்று சொல்லுவோம், டிவாலிட்டிஸ். ஆனா உண்மை என்னவென்று சொன்னால் அத்வைதம். அதாவது வேறு வேறு அல்ல, பிளவுபட்டதல்ல, முழுமையானது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மரத்தை கொஞ்சம் நினைவு கூறுங்க. ஒரு மரம், ஆலமரம்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இது ஒரு மரம். ஆனா இந்த மரத்துல பல பாகங்களை பார்க்கலாம். கீழே ஆணி வேர் தொட்டு மேல கனி வரைக்கும் பல பல பாகங்களை கொஞ்சம் பாருங்க. பாகங்கள் வேறு வேறு தன்மை உடையது, அமைப்பு உடையது. இப்ப இலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இலையினுடைய அமைப்பு என்ன, அதே மரத்துல இருக்கிற மலர்னுடைய அமைப்பு என்ன, அதனுடைய தன்மை என்ன, ரெண்டு ஒரு தன்மை இல்லை. ஒரே மரத்துல ஆங்காங்கே பல பல அமைப்புகள், பல பல தன்மைகள். ஆனா என்ன தெரியும், மரம் ஒன்று. சரிதானே? அதே மாதிரி இயற்கை ஒன்று. எப்படி மரத்துல இருக்க மேல பூத்து இருக்க பூவும் கீழே இருக்கிற ஆணி வேரும் ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரியுது. அமைப்பு வேறாக இருந்தாலும் சரி, தன்மை வேற இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே தோற்றம், ஒன்லி ஒன் யூனிட் என்று சொல்லுவோம். அது மாதிரி இந்த இயற்கை ஒன்லி ஒன் யூனிட். இப்போ பிரபஞ்சத்துக்கு கூட ஆங்கிலத்துல யூனிவர்ஸ் என்று சொல்றோம். ஒன்றுதான்.
முழுமையான வேற வேற பாகங்கள், நட்சத்திரம் வேற, சூரியன் வேற, சந்திரன் வேற, பூமி வேற, பூமியில மலை வேற, கடல் வேற, தாவரம் வேற, யானை வேற, மனிதன் வேற, வேறு 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 அனந்த கோடி. ஆனால் புரிந்து கொள்ளணும், எல்லாம் இணைந்து ஒன்றாகவே இருக்கு. எப்படி புரிய முடியும்? புலன்களால் நல்லா பாக்குறோமே, சூரியனுங்க 9 கோடி மைலுக்கு அந்தாண்ட இருக்கு, பூமி இங்க இருக்கு இல்லையா? நான் எங்கேயோ இருந்து பேசுறேன், நீங்க எங்கேயோ இருந்து கேட்கறீங்க. பிளவுபட்டு தானே இருக்கிறோம், அவதானே. ஆனா ரகசியம் என்ன? அங்க ஒரு ரகசியம் இருக்கு இயற்கையில. என்ன ரகசியம்னா, இந்த புலன்களால் அறியப்படும் போது பிரபஞ்ச தோற்றங்கள் வேறு வேறு இல்லையா? பஞ்சபூதங்கள் வேறு, கோடான கோடி நட்சத்திரங்கள் வேறு, ஒரு சூரிய குடும்பத்துல பலவிதமான கோள்கள், பூமி என்ற ஒரு கோள்ல பஞ்சபூதங்கள், நிறைய ஜீவனங்கள், எல்லாம் வேறு வேறு. ஆனா ரகசியமா ஒண்ணு இருக்கு. இது எல்லாவற்றையும் இணைத்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல். அது பேரு யூனிஃபைடு ஃபோர்ஸ், ஒருங்கி இணைப்பு ஆற்றல். கண்ணுக்கு தெரியாது, புலன்களுக்கு தெரியாது. ஆனா ரகசியமான ஒரு ஏற்பாடு. அனைத்து தோற்றங்களும் ஒரு சக்தியால இணைக்கப்பட்டு ஒரே தோற்றமாகத்தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சூரியனையும் சந்திரனையும் எடுத்துடுங்களேன். கண்ணுக்கு தெரியுது சூரியன், சந்திரன் தெரியுது. ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கிற சக்தி கண்ணுக்கு தெரியாது. அது மறை சக்தி என்று சொல்றோம். இப்படி எல்லாம் இருக்கு. அப்படியானா இப்ப நான் இங்க இருக்கிறேன், நீங்க அங்க இருக்கிறீங்க. நாமெல்லாம் ஒன்றாகி இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அறிய முடியல. இதை அறிவதற்கு ஞான மார்க்கம், அறிவின் வழி. இப்ப பொதுவா இந்த உலகம் பார்க்கிற போது 3 விதமா பார்ப்போம். ஒண்ணு தன்னிலை, அதாவது நான் என்கிற நிலை, தன்னிலை. இரண்டாவது முன்னிலை, முன்னிலை என்று சொன்னா பார்க்கிற பிரபஞ்சம். மூணாவது படற்கை நிலை, அதாவது பிரபஞ்சத்திற்கும் அப்பால் மேல பார்க்குற இறைவான்னு சொல்லும் போது எல்லாருமே மேல அப்படியே பார்ப்போம், இறைவா. ஏன்னா எங்கேயோ இருக்கான் படற்கை. 3 நிலையை பார்க்கிறோம்: தன்னிலை, முன்னிலை, படற்கை நிலை. இது துவைத கருத்து. அத்வைதம்னு பார்த்துட்டீங்கன்னா 3 ஒரே நிலை. தன்னிலை, முன்னிலை, படற்கை நிலை சொல்லக்கூடிய நான், உலகம், இறைவன் என்ற 3ம் ஒன்றே, முழுமை. இதை என்ன சொல்றோம்? அத்வைதம். ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல நுட்பமா சிந்திக்கிற வல்லமை உங்களுக்கு இருக்கணும். தோற்ற பொருளை பற்றி பேசலாம், ஆனா புலன்களுக்கு எட்டாத ஒரு சக்தியை பற்றி புரிந்து கொள்ளணுமானால் குரு நம்மளை புரிய வைக்கிறதுக்கு நிறைய யுக்திகளை பயன்படுத்தி விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம புரிந்து கொள்ளணுமானா அத ரொம்ப அமைதியான நிலையிலிருந்து அதீதமா சிந்திக்கணும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரியும், இந்த மலரே மலரே நீ யாருன்னு ஒரு பாடல் இருக்கு மகிழ்ச்சியில. ஒரு மலரை பார்த்து, மலரே நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, உன் நேரம் நல்லா இருக்கு, நீ யாருன்னு கேட்கிறாரு. அப்ப இந்த மலர் பல் சொல்றது, மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான், சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள். அது என்ன சொல்றது? என்னை பார்த்து மலரா பார்க்கிற, நீ யாருன்னு வேற கேட்டுட்ட. நான் உண்மையிலே இறைவனாக்கும் தெய்வம், மறைபொருள். தெய்வம் மட்டும் சொல்ல, மறைபொருளான தெய்வமே நான். இறைவன் மறைபொருள், புலன்களுக்கு எட்டாது. சிலரே அறிவார் இவ்வுண்மை. என்ன உண்மை? நான் மலர் அல்ல, இறைவன் என்று சொல்லக்கூடிய உண்மையை சிலரே அறிவார்கள். யார் அந்த சிலர்? சிந்தனை செய்ய வல்லவர்கள். அப்போ நீங்க சிந்தனை செய்ய வல்லவர்களா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் சிந்திக்கிற வல்லமை இருக்கு. ஏன்னா நமக்கு அறிவு இருக்கு, பேரறிவு இருக்கு, சிந்திக்கிற வல்லமை இருக்கு. ஆனா என்ன ஆயிப்போச்சு சமுதாயத்துல, மனிதனுடைய சிந்தனை எதை நோக்கி நீண்ட காலமா வந்துகிட்டே இருக்குன்னா, இந்த பொருள் சார்ந்த உலகத்துல பொருளை மையமா கொண்டு, பணத்தை மையமா கொண்டு தான் அவனுடைய சிந்தனை இருக்கு. எப்படி பணம் நிறைய சம்பாதிக்கலாம்,
எப்படி வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், ஆடம்பரமா வாழலாம், அதை தாண்டி அதிகாரம் பெற்று எப்படி வாழலாம், சமுதாயத்துல புகழ் அடைவது எப்படி, இந்த மாதிரி உலகாயுத வாழ்க்கையிலேயே அவன் நீண்ட காலம் வாழ்ந்து பழகிட்டதுனால அதை மையமா கொண்டுதான் சிந்திப்பான். சிந்திக்கிற வல்லமை இருக்கு. ஆனால் இந்த ரகசியத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு திருப்பு அவனிடம் ஏற்படுது. டேர்னிங். ஏன்னா யாரும் சொல்லிக் கொடுக்கல. பெரிய கல்வி நிறுவனங்கள்ல கூட இந்த உலகாயுத வாழ்க்கையை பற்றி தான் பேசணும். பொருள், அரசியல், கலை, இலக்கியம், விஞ்ஞானம், இந்த மாதிரிதான் சிந்தனை இருக்கும். உண்மையை பற்றி, உண்மை என்னன்னா இறைவன் சொல்றமே மறைபொருள் என்று, அதான் உண்மை, மெய்ப்பொருள் என்று சொல்றோம். அதை பற்றி சிந்திக்கணுமானால் கொஞ்சம் வெளியில இருக்கிற சிந்தனையிலிருந்து மனசை எடுக்கணும். ஆனா மனசு ஒத்துக்காது. மனசு அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்காது. ஏதோ எத்தனையோ ஆயிரத்துல ஒருத்தர் 2 பேருக்கு வேணுமானா குரு சொன்னதை கேட்டு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நம்ம இதை பற்றி சிந்திக்கலாம், கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு ஒன்று. நான் அடிக்கடி அன்பர்கிட்ட சொல்லுவேன், அதாவது சாதாரணமா நான் பேசுறேன், நான் ஒன்றும் பெரிய ஆழமா போகலை, மேலோட்டமா பேசுறேன். பொதுவா நாம இயற்கை அல்லது இறைவன் நமக்கு ஒரு உடல் கொடுத்திருக்கான். அது 5 இந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள்னு சொல்றேனே, 5 இந்திரியங்கள், மெய்வாய் கண் மூக்கு கொடுத்திருக்கான். மட்டுமா இயற்கையை கொடுத்திருக்கான். நம்ம பூமியை மட்டும் எடுக்கும். நான் இருக்கிற ஊர் நாகர்கோவில், கன்னியாகுமரிக்கு ரொம்ப பக்கம். கன்னியாகுமரிக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, அங்க 3 பக்கமும் கடல் தெரியும். அதாவது நீங்க 270 டிகிரியில அப்படியே பார்க்கலாம் கடல். இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். 150 டிகிரியில கொஞ்சம் கழுத்தை திரும்பி பார்க்கலாம். அது ஒரு முனை. கன்னியாகுமரிங்கிறது குமரி முனைன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நேரம் அப்படி விரிஞ்சு போகும். 3 பக்கம் கடல். அந்த கன்னியாகுமரியில சூரிய உதயமும் பார்க்கலாம், சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்கலாம். அதே கன்னியாகுமரியில சித்திரை 1 அன்னைக்கு சூரியன் மறையும், சந்திரன் தோன்றும் அட் ஏ டைம். இந்த மாதிரி ஒரு அழகான இடம் கன்னியாகுமரி. மக்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா கன்னியாகுமரி போயிடுவாங்க. வெளியூர்ல இருந்து, வட இந்தியாவிலாம் கன்னியாகுமரிக்கு வருவாங்க. நான் பார்ப்பேன் அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு வேடிக்கை பார்ப்பேன். போனா இந்த குழந்தைகள்லாம் கடல் கரையில நின்று, கடல்ல இருந்து அலை வருது பாருங்க, நுரையா வரும், வரும். அதை கால் வச்சு விளையாடிக்கிட்டு, கொஞ்சம் சின்ன அலை பெரிய அலை வந்த உடனே ஓடி, எல்லாரும் குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் அப்படி விளையாடுவாங்க. நல்ல உற்சாகம். கரெக்டு தானே? அப்புறம் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. நல்ல கவனிங்க, கன்னியாகுமரி கடல் அங்க அந்த கரையில நின்று, கரைன்னு சொல்லும்போது சின்ன பகுதியில நின்று கொஞ்சம் விளையாடி பொழுது போயிட்டு போயிடுறாங்க. யாராவது தனியா உட்கார்ந்து கடலை பார்க்கிறாங்களான்னு பார்ப்போம். ரசித்து பார்க்கிறாங்க. கடலை போய் என்ன சார் ரசிக்கிறது இருக்கு அப்படின்னா, அது ஆங்காங்கே சில இடத்துல நீல நிறம், பச்சை நிறம், ஆயிரக்கணக்கான அலைகள் பறந்து விரிந்து ஆழ்ந்து இருக்கிற கடல். யார்ட்டையும் பேசாம கண் கொட்டாம அந்த கடலுடைய அழகு அப்படியே, நான் சொன்ன 3 பக்கம் தெரியுது. அந்த பக்கம் வங்காள விரிகுடா, இந்து சமுத்திரம், அரபிக்கடல். 270 டிகிரி அப்படியே ஒரு உயரமான இடத்துல இருந்து அந்த கடவுளுடைய பறந்து விரிந்து ஆழ்ந்து இருக்கு ஆயிரக்கணக்கான அலைகள், பச்சை மற்றும் நீல நிறத்தோடு கூடிய கடல் பகுதி. அதெல்லாம் அந்த அழகை ரசித்து எத்தனை பேர் பார்க்க. உங்களுக்குள்ள கேள்வி, தினசரி காலையில் சூரியன் கிழக்கு ஒதுக்குது, மேற்க மறையுது. யாராவது அதை ரசிச்சு பார்த்துருக்கணும். ஏதோ ஜஸ்ட் பார்ப்போம் போயிடும், சூரியன் முடிச்சிருச்சு. கொஞ்சம் நின்று அந்த குங்குமம் கலந்து ஆரஞ்சு அப்பந்தான் ஒதுக்கிது. குங்குமம் கலந்து ஆரஞ்சு அது அப்படியே கண் கொட்டாம அப்படியே மேலே வர வர அந்த நிறம் மாறுது. குங்குமம் மறைந்து ஆரஞ்சு நிறம். அப்புறம் கொஞ்ச நேரம் மேலே வரும்போது அதையும் கரைந்து வேற கண்ணு பார்க்க முடியாது, அந்த மாதிரி மாற்றம். அப்படி அந்த அழகை ரசிச்சிருக்கோமா? நான் என்ன சொல்ல வரேன், இயற்கையை, இறைவன் அல்லது இயற்கை அழகா தன்னை வெளிப்படுத்துது. அதனோட அழகை ரசிப்பதற்கு நமக்கு கண்ணு கொடுத்துருக்கு. பண்டுவான் சின்ன சின்ன குருவி, சில மைனா போன்றவைகள் காலையில
அப்படியே இசைந்து சத்தம் போட்டு அப்படி பறக்கும். அந்த சத்தத்தை கேட்டு ரசனையோடு கேட்டிருக்குமா இசை. அதாவது ஒரு குருவி சத்துறது வந்து சத்தம்னு சொல்றோம், அது சத்தம் இல்லை. அது அப்படியே காது கொடுத்து கேளுங்க. கிரிச்சு, கிரிச்சு, கிரிச்சு. ஒரு இசை. மழை பெய்யுது. இப்ப மழை சீசன், எங்க ஊர்ல நல்ல மழை பெய்யுது. பக்கத்துல நிறைய தென்னை மரம் வேற எங்க வீட்டுக்கிட்ட இருக்கு. அந்த மழை நிக்கிற சமயத்திலேயே அது விழும்போது அந்த தென்னை கீட்டுல தண்ணி விழுந்து அது ஒரு ஒரு சப்தம் வரும். கண்ண மூடி அப்படியே கேட்டோம்னா ஒரு தியானம் நடைபெறும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், இந்த இயற்கையுடைய திருவிளையாடல்ல அழகான இயற்கை காட்சி, அதை கண்டு கேட்டு நுகர்ந்து சுவைத்து ஸ்பரிசித்து அது இன்பமா ரசனையோட அனுபவிச்சவங்க எத்தனை பேர் சொல்லுங்க? இல்லையே. ரசிக்க தெரியும், ரசனை உணர்வுன்னு பேர். அனுபவிக்க தெரியும், அந்த ரசனையை அனுபவிக்க தெரியும். அடுத்தது இன்னொன்னு இருக்கு, 1000 பேர்ல ஒருத்தர் ரசிச்சு பார்க்கறான். அந்த மாதிரி ரசிச்சு பார்க்கறதுல 1000த்துல ஒருவன் அந்த ரசனையோட கடலை பார்த்தான் பாருங்க. இந்த கடலுக்கு இவ்வளவு தண்ணி எங்கிருந்து வந்தது என்று வியந்து ஆச்சரியப்பட்டு ஒரு கேள்வி எனக்குள்ள எழுமானால் அவன் அடுத்த கட்டத்துக்கு உயர்றான், தன்னை உயர்த்துறான். கடற்கரையில் நின்று விளையாடிட்டு போனது, பொழுது போனது, மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷம்தான். இயற்கையில ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? இயற்கையின் அழகை அமைதியாக ரசிப்பது, கேட்டு ரசிப்பது. ஒண்ணும் நீங்க டெய்லி 3 நேரம் சாப்பிடுவீங்கல்ல, சாப்பிடுமா இல்லையா? பொறுமையா அந்த உணவை, அது இருக்கிற ருசியை சுவைத்து, உணவை நிதானமா மென்று, ஆக நல்லா இருக்கு, சாம்பார் வச்சிருக்காங்க, முருங்கைக்காய் நல்ல பிஞ்சு முருங்கைக்காவா இருக்கு, நல்ல வெந்து இருக்கு, நல்லா இருக்கு, அப்படியே நமக்குள்ளேயே ரசிச்சு பேசி சுவை உணர்வோடு இருந்திருக்கோமா சொல்லுங்க? கையில போனை உருட்டிகிட்டே பார்த்துட்டு தானே சாப்பிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு தானே சாப்பிட்டாங்க. இதெல்லாம் எது சொல்றேன், சாதாரண விஷயம்தான். ஆனா அந்த சாதாரண விஷயத்துல கூட நம்ம கவனம் இல்லை. we are missing to enjoy. இது காசு பணமா? சாப்பிடும்போது அந்த உணவு ருசித்து வளர்க்கு என்ன காசு இருக்கு? சுவை உணர்வு, உணர்வு இருக்கு நமக்கு. அப்போ கட்டத்துல ரசிக்க தெரியணும். 2வது கட்டம் உங்களை வைத்துங்க, வியந்து பார்க்கணும். மை காட், சூரியன் எவ்வளவு தொலைவில் இருக்கு, 9 கோடி மைல்னு சொல்றாங்க. காலையில விடிஞ்சது என்ன வெளிச்சம், ஒரு 10 மணிக்கெல்லாம் என்ன வெப்பம். இங்க நான் ஒரு ரூம்ல உட்காந்துருக்கேன், ஒரு டியூப் லைட் போட்டிருக்கேன், 40 வாட்ஸ், இவ்வளவுதான் வெளிச்சம். இதுக்கு மின்சாரத்துக்கு பில்லு கட்டணும், கரண்ட் செலவாகும், நான் பைசா கட்டணும், எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சூரியன் எவ்வளவு வெளிச்சத்தை தருது, அது வாட்ஸ் கணக்கு போட முடியுமா? தெரியாது. அது 9 கோடி மைல் இருந்துட்டு ஒரே ஒரு பல்பு சூரியன் எவ்வளவு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது. இது எப்படி? சூரியனுக்கு கூட வெப்பம் எங்க இருந்து வந்தது, வெளிச்சம் எங்க இருந்து வந்தது? அப்போ அங்க எவ்வளவு நெருப்பு எரியணும், எவ்வளவு காலமா எரிந்து கொண்டிருக்கு, அணையாம எரிந்து கொண்டிருக்கு. எப்படி? என்ன சொல்ல வர போறீங்களா? என்று நீங்கள் இயற்கையை ரசித்து பிறகு ஆச்சரியத்தோடு வியந்து ஒரு கேள்விக்குறியோட நிக்கிறீங்கள். கொஸ்டின் எப்படி? ஆன்சர் இல்லை. எப்படி? அது உங்க உள்ளத்திலிருந்து வரணும். எப்படி? அந்த கேள்வி எடுமானால் உங்களை தேடி ஒரு குரு வருவார். யார் உண்மையை தேடுகின்றார்களோ, இயற்கையின் ஆச்சரியத்தை, வியப்பை, இதனுடைய பின்புலம் என்ன எனக்கு தெரியணுமே இறைவா அப்படின்னு யாரு ஏங்குறாங்களோ அவருக்கு குரு வந்து சேர்வார். அவங்கெல்லாம் வந்திருக்காங்களே, வேதாத்திரி மகரிஷி எல்லாத்துக்கும் விட சொல்றாரு. சரி, இப்படியெல்லாம் இந்த இயற்கையை ரசிச்சோம், வியந்து பார்த்தோம். இந்த உடல் இயற்கையோட ஒரு பாகம் இல்லையா? அதுலயும் ஒரு பியூட்டி தெரியுமா உங்களுக்கு? இந்த இயற்கையுடைய இந்த ஒரு மரத்தை எடுத்துட்டீங்கன்னா அது நிறைய பாகம் சொன்னேன். அது கடைசி பாகம் எது? கனி. ஒரு மாமரம் சொன்னா அது நிறைய பாகம் இருந்தாலும் அந்த கனி கனிந்து பலன் தருது. ஒரு செடினா மலர். அது மாதிரி
இந்த மனித தோற்றம் இருக்க, இதுதான் இறுதியான தோற்றம். The peak of evolution is human body and mind. இந்த பரிணாமத்தினுடைய உச்சமா வந்திருப்பது மனித உடல், மனித மனம். அப்போ இந்த உடலை நீங்க கொஞ்சம் எடுத்து சிந்திச்சீங்கன்னா, இந்த உடல் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. கண்ணு, மூக்கு, காது எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு அழகான அமைப்பு. மட்டுமா ஒவ்வொரு உறுப்பும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 5 விரல் சொல்றோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவு. இப்படி வச்சீங்கன்னா ஒரே அளவு. ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு இந்த கட்டை விரல் எப்படி பயன்படுது, இதை யாரு டிசைன், புற உடலை பற்றி சொல்றேன், யாரு டிசைன் பண்ணணும்? அக உடல், இந்த உடலுக்குள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்கு, அது எப்படி இயங்குது, என்ன விளைவுகளை கொடுக்கு, யாரோ இந்த உடலை பற்றி திரும்பி சிந்திச்சிருக்கோமா? கண்ணாடியில அழகை பார்த்தோம், 10 அழகு படுத்தணும். ஆனா இந்த உடலுடைய தோற்றம், அமைப்பு, இயக்கம், விளைவு கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா நாமளா செய்யறோம். தானா உள்ளுக்கு எல்லா ப்ராசஸும் நடக்க, துல்லியமா நடக்கு. அதை பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. மை காட், such a wonderful body it is. எவ்வளவு உன்னதமான உடல் அமைப்பு, ஆச்சரியப்படுவீங்க. அவன் பார்ப்பதும் பார்க்கப்படுவதும் பார்ப்பவனும் ஆச்சரியத்துக்கு உட்பட்டவன். மொத்தத்துல இந்த இயற்கை முழுமையா ஆச்சரியம், கேள்விக்குறி. அதுக்கு நீங்க பதில் தேடணும், விடை காணணும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த உலகாயுத வாழ்க்கையில காலங்காலமா மூழ்கி பல முத்துக்கள் எடுத்த பிறகும் மனதுக்கு நிறைவு வரல, நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கல, நிரந்தர மகிழ்ச்சி, நீடித்த அமைதி கிடைக்கல. ஆனா நிறைய முத்து எடுத்திருக்கோம். முத்துன்னு சொன்னா ஆடம்பர வாழ்க்கை, ஒரு ஹைலி சொபாஸ்டிகேட்டட் லைஃப் வேற எல்லாரும் லீட் பண்றோம். பட் நோபடி இஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே தற்காலிக கேப். கான்ஸ்டன்ட் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கல, துன்பப்படுறோம். எல்லாம் இருந்து மகிழ்ச்சியா வாழக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருந்தும் துன்பப்படுகிறோம் என்றால் என்ன காரணம்? இங்கதான் நீங்க சிந்தனைக்கு வரணும். அப்போ ஒரே ஒரு காரணம் தான், தன்னை அறியாத காரணம். இந்த உலகம் இருக்கு, ஆப்ஜெக்ட். இந்த உலகம் ஆப்ஜெக்ட். பார்க்கிறோம், நான் பார்க்கிறேன். விளைவு இன்பம். இங்க பாருங்க, எழுவாய் செயல்படும் பொருள் பயனிலை 3 இருக்கு. பார்க்கப்படும் பொருள், செயல்படும் பொருள் இருக்கு, பயன் மகிழ்ச்சியா இருக்கு. யாருக்கு? எனக்குன்னு சொல்றோம். இந்த உலகம் இருக்கு, பயன் இருக்கு, எனக்குன்னு சொல்றோம். இந்த எனக்குன்னா யார்? கண்ணு ஒரு இதை பார்த்து ரசிக்குதுன்னா கண்ணு பார்க்குதா? நான் பார்க்கிறேன்னா? அப்ப நான் பார்க்கிறேன்னா கண்ணு பார்க்கலையா? கண்ணு தான் பார்த்துட்டா நான் பார்க்கலையா? திஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். இப்ப இங்க என்ன ஆயிடுதுன்னா, எது உண்மை நான் என்பது இன்னும் நம்ம கைக்கு கிடைக்கல. That self is missing. It is incompleted life. இதை பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. குறிப்பா திருமூலர் ஒரு கவிதை சொல்றாரு, நல்ல கவி, நல்ல மனுஷனை வாங்கி கொள்ளுங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். என்ன சொல்றாரு? தன்னை அறியாத காரணத்தினால தானே கெடுகின்றார். இன்னொருத்தவனை கெடுக்க வேண்டாம், நமக்கு யாரும் துன்பம் தர வேண்டாம். நம்ம அறியாதுன்னா நாமளே நமக்கு துன்பம் கொடுத்துறோம். முதவரி சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. நம்மளை அறிந்து, நம்ம அறியாத காரணத்தினால தானே கெடுகின்றோம். 3வது பேர் சொல்றாரு, தன்னை அறியும் அறிவை அறிந்தபின், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னையே அர்ச்சிக்கிற என்ன பொருள்? முழுக்க முழுக்க தன்னை பற்றி அவன் சிந்திக்க வந்துடுவான். இது வரைக்கும் பொருள் துறையை சிந்திச்சான், இப்போ அருள் துறை. நான் என்பது அருள். பாருங்க, அவனுடைய சிந்தனை திரும்புது. இதான் இயேசுநாதர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அற்புதமான வசனம். எல்லாருடைய மனசும் காலங்காலமா வெளியில தான் மேயுது. மாடு மேயுத மாதிரி வெளியில போயிட்டே இருக்கு. நம்ம அப்பா அம்மா நம்ம வளர்க்கும் போதோ அப்படி சொல்லிதான் வளர்த்தாங்க. இந்த உலகத்தை பாரு,
நீ பெரிய மனுஷன் ஆகணும், அவனை பாரு, இவனை பாரு, அதை பாரு, இதை பாரு, ஒப்பிட்டு பாரு, நீ உன்னை உயர்த்தி கொள்ளலாம் சொன்னாங்க. எல்லாமே பொருள் சார்ந்த மணி ஓரியன்ட் திங்கிங். இந்த ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் திங்கிங் நம்ம யாருமே டைவெர்ட் பண்ணல. அப்பா அம்மாவுக்கு தெரியாது, டீச்சர்ஸுக்கு தெரியாது, பொலிட்டிஷியன்ஸுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. ஒன்று குருமார்கள், மகான்களுக்கு மட்டும்தான் தெரியும். குரு எத்தனை பேருக்கு கிடைச்சாங்க? இப்ப நமக்கு குரு கிடைச்சிருச்சு. இப்போ அவர் சொல்றாரு, அந்த திருமணம் சொன்னாரு, தனையறிய தனக்கு ஒரு கேடில்லை, தனை அறியாமல் தானே கெடுகின்றான், தனை அறியும் அறிவை அறிந்தபின். இது வரைக்கும் இந்த உலகத்தை அறிய அறிவு ஒன்று இருந்து, அதான் விஞ்ஞான அறிவு உச்சம். விஞ்ஞான அறிவு உச்சம். அது எல்லாமே புறம் சார்ந்தது, பொருள் சார்ந்தது. தனை அறியும் செல்ஃப் ரியலைசேஷன், அது என்ன அறிவு? விஞ்ஞான அறிவு இல்லை, அது பேர் மெஞ்ஞான அறிவு. அந்த அறிவை அறிந்து விட்டால் தன்னையே அர்ச்சிப்பாங்களாம். அவனுக்கு இந்த வெளி உலகம் பெருசா இல்லை. நான் என்ன உணரணும், அவன் அதனுடைய சப்ஜெக்ட் என்ன படிக்கணும், புரியணும், அதன்படி பயிற்சிகள் பல செய்யணும். அப்ப நான் என்ன உணர்ந்து சார், எதுக்காக தன்னை உணரணும் அப்படின்னா, அந்த கேடு எல்லாரும் துண்டுபடுறது ஒரே காரணம். எல்லா அமைப்பும் இருக்கு, புற உலகத்தில் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. மகிழ்ந்து வாழ்வதற்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் இந்த புற உலகில் இருக்கிறது. ஆனால் அதை கொண்டு மனிதன் மகிழ்ந்து வாழவில்லை. ஏதோ ஒரு சிக்கல் இருக்க வேண்டாம். சிக்கல் வேற ஒண்ணும் இல்லை. வெளி உலகத்துல மகிழ்ச்சி இருக்கு, ஆனா அது தற்காலிகமானது. சுவையான உணவு சாப்பிடும் போது எவ்வளவு நேரம் சாப்பிடுவோம்? அது வரைக்கும் அந்த சுவை, அப்புறம் போயிடுச்சு. ஒரு இசையை எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? ஆகவே புலன்கள் மூலமாக பெறக்கூடிய இன்பங்கள் அனைத்துமே சிற்றின்பங்கள், சிறிது நேரம், சிறிது அளவு. ஆனா அந்த மனசு எதை தேடுதுன்னா, பெரிய இன்பத்தை, அளப்பரிய இன்பத்தை தேடுது. எங்கே தேடுதுன்னு அது தெரியல. அது இது வரைக்கும் பழக்கம் எதுவும் அங்கேயே தேடும். ஆனா ஞானிகள் சொல்லுவாங்க, அது உனக்கு உள்ள இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் உன் இதயத்தில் இருக்கிறது. மனம் திரும்பும். Turn your mind about her. அங்குதான் தியானம்லாம் வருது. அப்போ இது அவ்வளவு சாத்தியமா அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிது. ஆனால் அறிவுக்கு எளிது, புரிஞ்சுக்கோ. இந்த மனசு இருக்க அது விடாது. இப்ப நம்ம எது எதிரின்னா நம்முடைய மனம். பழைய அனுபவங்களை பதிவாக கொண்டு எண்ணங்களா இழக்கூடிய மனமே இதுக்கெல்லாம் தடை. அப்ப இந்த தடையை எப்படி அப்புறப்படுத்துவது, எப்படி போவதுன்னா தெரியணும். அப்படி வரும்போதுதான் இப்போ இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கா, இச்சை செயல், அனிச்சை செயல், பிரபஞ்ச செயல். இப்போ இச்சை செயல் தான் உனக்கு தெரியும். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா விரும்பி பேசுறேன், இச்சை கொண்டு பேசுறேன். இன்னைக்கு அன்பர்கள்லாம் வருவாங்க, அவளுக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னு நான் விரும்பி நான் பேசுறேன். ஒரு பொருளை எடுத்து இப்படி ஒரு இடத்துல வைக்கிறோம், விரும்பி எடுத்து வைக்கிறோம், வில். அது பேரு இச்சை செயல். இன்னொன்னு இருக்கு அனிச்சை செயல். மற்றதை சாப்பிட்டது உள்ள ஜீரணமாயிட்டு இருக்கு. நாமளா பண்றோம் இல்ல, விரும்பி பண்ணல. நாம விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி அது தானா நடந்துட்டு இருக்கும். இந்த உடல்ல ரெண்டு விஷயம் இருக்கு, விரும்பி செய்வது, தானாக இயங்குவது. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு பாடி அனாட்டமியில உடற்கு ரீதியா பார்த்தீங்கன்னா தானாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம், விரும்பி செய்யக்கூடிய சிஸ்டம். ரெண்டு சிஸ்டம் நமக்கு தெரியும், ஸ்கூல்ல படிச்சிடும். ஆனா மகிழ்ச்சி அவங்க இல்லப்பா, அது ரெண்டு சிஸ்டத்துல உன் உடம்பு இயங்கல, உன் மனம் இயங்கல. மூணாவது ஒரு சிஸ்டம், புலன்களுக்கு எட்டாத ஒரு சிஸ்டம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பேரு யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். அதான் பிரபஞ்ச செயல். ஒரு சிஸ்டம் இருக்கு, அது எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்க்கணும். உதாரணம் ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்றேன், நீங்க எடுத்துடுங்க. இப்போ ஒரு விதை நம்ம பூமிக்கு அடியில போடுறோம், பூமியை தோண்டி உள்ள போட்டோம், அப்புறம் தண்ணி விட்டுறோம். இப்போ என்ன ஆகுது பாருங்க,
இந்த பூமி நிலம் இருக்க அந்த விதையை அழுத்துது. நம்ம விடுற தண்ணி நிலம் அழுத்துதுன்னா நிலத்துல இருக்கிற சக்தி, அதாவது அது வந்து மறைசக்தி தானே. சக்தினாலேயே மறைசக்தி தான், புலன்களுக்கு எட்டாது. அந்த சக்தி உள்ள அந்த மண்ணுல என்னென்ன வளம் இருக்கோ அந்த வளம் தன்மையுடைய சக்தி உள்ள பெனிட்ரேட் பண்ணி விதைக்குள்ள போகும். அது மாதிரி தண்ணி ஊத்துறோம், தண்ணியில சக்தி இருக்கு, அந்த சக்தி உள்ள போகும். சக்தி என்பது அரூபம், தண்ணி அரூபமா உள்ள போகும். அப்புறம் சூரியன் வெப்பம் அது போகும், காற்று ஆகாச சக்தி, இந்த பஞ்சபூத சக்தியும் அந்த விதையை அழுத்தும். அழுத்தி உள்ள நுழையும். உள்ள நுழைஞ்ச விதை என்ன ஆகும்? அப்படி விரியும் அல்லது வெடிக்கும். விரிந்து வெடிக்கும் போது இந்த சக்தி வேறு உள்ள போகுதா, தாய் மரம் போல வளரணும். கீழே வேறு போகும், மேல அப்படியே முளை கட்டி அப்படியே மேல வரும். உள்ள நமக்கு தெரியும். இதுல ரகசிய ஏற்பாடு பாரு. ஒரு கேள்வி, இந்த விதைக்கு உள்ளாக கடுகு போல இருக்க விதை, இதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்குதா? அதுல இருந்து வருதே, 4-5 வருஷத்துல பெரிய மரம் வந்துருதே, இந்த விதைக்குள்ள இருக்கான்னு கேட்டா இருக்கிறதுனால தானே வருது. எளிதான பதில். இல்லைன்னா எங்க இருந்து வரும்? இருக்கிறதுனால தான் வருது. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு இவ்வளவு பெரிய மரம்? ஒரு கேள்வி சிந்திக்கிறோம். அப்போ ஞானிகள் சொன்னது, அங்க மரம் மரமாக உள்ள இல்லை, மரத்தினுடைய ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட்னா அங்க வந்து மரத்தினுடைய அமைப்பு தன்மை எல்லாமே அரூப நிலையில உள்ளுக்கு ஒரு பாயிண்ட், ஒரு சிங்கிள் பாயிண்ட் அளவு கூட இல்லை, உள்ளுக்கு இருக்கு. புரியுது? கஷ்டம் இது. ஒரு இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்பிள் பழம்னு வச்சுக்கிடுங்க, ஒரு தோற்றம் கண்ணுக்கு தெரியும். ஆனா ஆப்பிள் பழமாக, ஆப்பிள் பழம் மட்டும் இல்லை, அதனுடைய சுவை, ஆப்பிள் பழத்துக்கு ஒரு சுவை இருக்கு. ஆப்பிள் பழம் தோற்றம், சுவை என்பது தன்மை. இப்ப இந்த ஆப்பிள் பழமாக தோன்றுவது எதுன்னு கேட்டீங்கன்னா, பல கோடி விண் துகள்களின் திணிவு, த இன்டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி. விண் துகள்னா சக்தி துகள், பல கோடி விண் துகளினுடைய திணிவு. ஆனா ஒரு விண் துகளும் இன்னொரு விண் துகளும் தொடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் சுழண்டு ஓடிட்டு. அப்ப அந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்குல்ல, ஒரு விண் துகளுக்கு இன்னொரு கேப், அந்த கேப், அதை வெளின்னு சொல்றோம். அந்த வெளியில தான் இந்த ஆப்பிள் பழத்தோட சுவை இருக்கு. இன்னைக்கு புரிந்து கொள்ளும். தோற்றம் விண்துகள், தன்மை வெளி. அந்த சிவநிலைன்னு சொல்ற வெளி, அதுலதான் தன்மை இருக்கு. அதே மாதிரி இந்த விதைக்கு உள்ள பல கோடி விண்துகள் இருக்கும். சின்ன விதை தான், ஆனா பல கோடி விண்துகள் இருக்கும், சுழண்டுகிட்டே இருக்கும். அந்த விண்துகளுக்கு இடைப்பட்ட வெளி இருக்குல்ல, அதுலதான் தாய் மரத்தினுடைய முழு தன்மையும் அந்த வெளியில இருக்கு, அடக்கமா இருக்கு. பட் சக்தி உள்ள போச்சா உடனே அந்த ப்ளூ பிரிண்ட் சொல்ற அந்த வெளியில இருக்கிற தன்மை அது மரமா வளரும். அப்போ அந்த தன்மை மட்டும் அங்க இருந்தா போறாது, தோற்றமும் வரணுமே, தோற்றமா வரணும்ல. அப்ப இங்கதான் ஒரு ரகசியமான ஏற்பாடு என்னன்னா, மகிழ்ச்சியானா சொன்னார். அவர் என்ன சொல்றாரு, முதல்ல ஒரு தாய் மரம் நிக்குது இல்ல, ஆலமரம் நிக்குது. அந்த மரம் எதுவால் ஆனது? பல கோடி விண்துகள், அதாவது பல கோடி சுழல் அலைகள். சுழல் அலைன்னு இருந்தா விரிவலைன்னு ஒண்ணு வரும் இல்லையா? அப்ப இந்த ஆலமரத்துல இருந்து மொத்தமா ஒரு விரிவலை கோல வடிவில் அப்படியே விரிஞ்சு போகுது, போகுதா விரிவலை? அந்த விரிவலையில் என்ன இருக்கும்னா, சுழல் அலையுடைய தோற்றமும் இருக்கும், தன்மையும் இருக்கும். எப்படி புரிஞ்சுக்கிடலாம்? நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், தொலைவில் ஒரு கண்ணாடி வச்சுட்டு இங்க ஒரு ஆப்பிள் பழத்தை வைக்கிறோம் ஒரு டேபிள். கண்ணாடியில பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழம் தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம், அது கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணுது சார், அவ்வளவுதானே, எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லை. எப்போ ஒரு இது பிரதிபலிக்கும் சொன்னா, மோதுதல் ரெண்டாவது தான் பிரதிபலித்து, மோதாம பிரதிபலிக்க முடியாது. ஆனா ஆப்பிள் பழமும் இங்கதான் இருக்கு, 5 அடி தள்ளி இங்க இருக்கு, அது போய் மோதவே இல்லை. அப்புறம் எப்படி பிரதிபலிப்பு நடந்தது அப்படின்னு சிந்திச்சீங்கன்னா என்ன சொல்றோம், ஒரு ஆப்பிள் பழம் என்பது பல கோடி விண்துகள், அதாவது சுழல் அலைகளால் ஆனது. எங்கு சுழற்சி இருக்கோ அங்கு விரிவு இருக்கும்.
ஒரு சுழலறை வருமான விரிவலை இருக்கும். அப்ப அந்த ஆப்பிள் பழத்துல இருந்து என்ன போகுது? விரிவலை போகுது. எதை நோக்கி? கோள வடிவில் எல்லா திசையை நோக்கி போகுது. கண்ணாடி எங்க இருக்கோ அங்கேயும் போகுது. கண்ணாடியில போய் அந்த அலையும் போகுது. பாருங்க, ஆப்பிள் பழத்துக்கு தோற்றம் இருக்கு. ஆனா அது போல விரிவலையோ தோற்றம் இல்லை, அது அரூப அலை. இந்த அரூப அலை போய் கண்ணாடியில மோதுனதும் அங்க தோற்றம் தெரியுது. அரூபம் மோதி தோற்றம் தெரியுது என்றால் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? அந்த அரூப அலையில் இந்த தோற்றம் ஒரு நுண் இயக்கமா இருக்கு, புலன்களுக்கு எட்டாத அளவுல இருக்கு. மோதுனதும் பிரதிபலிக்கும். இந்த உதாரணத்தை நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி இந்த ஆலமரத்துல இருந்து அப்படியே ரேடியேஷன் விரிவலை அப்படியே பிரபஞ்சத்துல போகுது. எவ்வளவு தூரம் விரிய முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவு மேல விரிய முடியாது. ஏன்னா துண்டு துண்டு அந்த அலை துண்டு துண்டாகி புள்ளி புள்ளியா ஒரு இடத்துல போயிடும். ஒரு சம் டிஸ்டன்ஸ் போன உடனே அந்த ஒவ்வொரு புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும். அது பேர் காந்த புள்ளிகள், மேக்னெட்டிக் டொமைன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு புள்ளியிலும் இந்த ஆலமரத்தினுடைய தோற்றம் இருக்கும். எப்படி ஆப்பிள் பழத்துல இருந்து விரிச்சு போன அலை அங்க போகும்போது ஒரு புள்ளியா போய் மோதி ஒரு ஆப்பிள் பழத்தையே காட்டுதோ, இது அது மாதிரி போய் பிரபஞ்ச காந்த அலை இதுல புள்ளி புள்ளியா இருக்கும். மேக்னெட்டிக் டொமைன்ஸ் இருக்கா? இப்ப என்னாச்சு? அது அங்க இருக்கு. இங்க இப்ப விதை இப்ப வெடிக்குது, விரியுது. இது தாய் மரம், இனமும் ஆலமரத்தினுடைய விதை தானே. அப்ப ஒரே இனம். இந்த இனத்தோடு சேரும்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இனம்னா என்ன சொல்லுவோம்? நாங்க இந்த ஜாதி, அவர் அந்த, அப்போ 2 ஜாதி ஒன்னாயிரும். இங்க மரம் ஒரு அதே மரத்தினுடைய விதைனா ஒரே ஜாதி. அப்போ இது விரியும் போது இதுல இருந்து ஒரு அலை புறப்படுது இல்லை, விரிவலை. இது எதுல போய் மோதணும்? அந்த புள்ளின்னு சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கும் போது, ஏன்னா ஒரே இனம், மோதினதும் பிரதிபலிக்காது. அந்த புள்ளி என்ன ஆகும்? தாய் மரத்தினுடைய தோற்ற அமைப்பு, தன்மை எல்லாத்தையும் பிரதிபலிச்சு இந்த விதைக்குள்ள கொண்டு தரணும். எவ்வளவு ரகசியம் பாருங்க. இதுக்கு பேர் தான் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அலை என்ன அலை? தாய் மரத்தினுடைய அந்த புள்ளி அலை ரெண்டும் ஒண்ணு சேது அப்படியே அப்போ அது வளர்ந்து பெருசா வளர்ந்து திருப்பிட்டு 2 தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இது வளர வளர நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம், உரம் போடுறோம், இது வளருதுன்னு சொன்னா கடினமா வளருது. அந்த புள்ளியில இருந்து எல்லாம் வரும், எல்லா டைரக்ஷன்ல இருந்து அலை போகுது. மரம் வந்துருச்சு. இதேதான் ஒரு தாயினுடைய வயிற்றுல அப்பாவுடைய உயிரணு போய் கர்ப்பப்பையில சேருது. உயிரணு கண்ணுக்கே தெரியாது, அத்தனோண்டு இருக்கும். ஒரு 10 மாசத்துல ஒரு அழகான குழந்தை. குழந்தை என்ன? புற உறுப்பு, அக உறுப்பு. எங்க சிறுகுடலை வைக்கணும், எங்க பெருங்குடலை வைக்கணும், எங்க கிட்னியை வைக்கணும். 72,000 நாடி நரம்புகள், பற்கள், மயிர், நகம். அதே மாதிரி அம்மா மாதிரி அப்பா மாதிரி எங்க அந்த உறுப்புகளை அமைக்குது? யாரு? எது? இந்த கர்ப்பப்பைக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா அந்த பிரபஞ்ச அலை, பிரபஞ்ச ஆற்றல், யூனிஃபைடு யூனிவர்சல் வேவ்ஸ், அது இதோட தொடர்பு கொள்ளுது. அந்த தொப்புள் கொடி ஆரம்பிச்சு அம்மாவுடைய சக்தியை அந்த குழந்தைக்கு வளர்றதுக்கு உள்ள போனாலும் அது அதே வடிவம் எடுக்கணுமே. சாதா வடிவமா? கண்ணு எங்க வைக்கணும்? மாற்றி வச்சுட்டுனா கண்ணு மேல இருக்கும்போது காந்த என்ன எவ்வளவு டஸ்ட் ஆயிடும். பாருங்க கொஞ்சம் அந்த உடல். அதான் முதல் சொன்ன, உடலை ரசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்கன்னு சொன்னேன். இந்த உடல் எப்படி தாய்க்கு வயிற்றுல உருவாகுது? 272 நாட்கள்ல அப்படியே பெற்றோர்களுக்கு அதே உறுப்பு இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இந்த ரகசியமா அது கட்டப்படுது? யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். இவ்வளவுதோட நடக்கு. ஸோ இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயத்த புரியாட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன செய்ய போறோம்னு கேட்போம். இங்கதான் விஷயத்துக்கு வரும். அல்டிமேட்டா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொன்னார்ல. தன்னை அறியணும் இல்லை, தன்னே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு சொன்னார்ல. இந்த அர்ச்சிக்கிறதுனா என்னன்னு முதல்ல உங்க உள்ள ஒரு எண்ணம் வரணும். நான் என்னை உணர்ந்து அறிய வேண்டும். ஒரு வெறி இருக்கணும். தீவிரவாதி மாதிரி என்னை அறிதல் தான் எனக்கு முதல் பாயிண்ட், இதெல்லாம் 2வது.
அந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டா வைராக்கியத்தோட இருந்தீங்கன்னா சங்கல்பமா மாறும். நான் இன்னும் உணர்ந்தே தேர வேண்டும். சரியா? அந்த விதைக்கு தாய் மரம் எப்படி, அந்த விதையினுடைய தாய் மரோட அமைப்பு பிரபஞ்ச காந்த காலத்துல இருந்த மாதிரி நடப்புன்னு சொல்லுங்க. என்னுடைய தாய் யார்? அந்த விதையினுடைய தாய் மரம். என்னுடைய தாய் எங்க அம்மான்னு சொல்லக்கூடாது. தாய்க்கு 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 பின்னாடி போனீங்கன்னா காரண தாய், காரண வித்து, மூல வித்து எது? சுத்த வெளி. அப்போ இந்த வைராக்கியம் இருக்கமானா எனக்கு அதுக்கு ஒரு லிங்க் உருவாகும். சுத்த வெளிக்கு எனக்கு ஒரு லிங்க் உருவாகும். என்ன லிங்க்னு கேளுங்க. சுத்த வெளி என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அதோட முதல் பண்பு தண்ணியே இருக்கும். இருக்கிதான் இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துது. தன்னை இருக்கி அங்கு அடக்கமாக இருந்த அறிவோடு கூடிய ஆற்றலை எழுச்சி பெற செய்து சுழல் அலையா மாத்தி போடும். அந்த கதை அப்புறம் உங்களுக்கு தெரியும், பரிணாமம். இல்லை இன்னொரு கட்டத்துல படிச்சுக்கலாம். ஒரே ஒரு அடிப்படை விதி சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதை கொண்டு பிரபஞ்சத்தை உருவாக்கி, ஜீவன்களை உருவாக்கி, கடைசியில பல கோடி மனிதர்களை உருவாக்கி, கடைசியா ராதாகிருஷ்ணனையும் உருவாக்கி விட்டுருக்கான். அப்ப என்னுடைய அம்மா யாரு? அதானே? அது அங்க இருக்கல, இன்னும் இருக்கல. இப்ப நான் வைராக்கியத்துல கண்ணை மூடுறேன். நான் என்ன கட்டாயம் உணர்ந்து அறியும் அப்படி. அப்போ இந்த உணர்ந்து அறிவதற்கு என் மனசு எப்பவுமே அமைதியா தான் அறிய முடியும். நான் ஒரு நாள் வெளி உலகத்துல குதிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன உணரலைன்னு சொன்னா நான் வெளி உலகத்துல எதை உருவாக்கினாலும் எனக்கு பயன் தராது. எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும், உயர் பதவியில இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும் துக்கம்தான் மிஞ்சும். சுகம் இருப்பது போல காட்டும், அது துக்கமா மாறிடும். ஆகவே நான் என்ன கட்டாயம் உணரணும். என் குரு சொல்றாரு, இல்லப்பா ராதாகிருஷ்ணா, நீ ஒன்னா உணர்ந்துட்டேன்னா உனக்கு துக்கமே இல்லை, சுகம் மட்டுமே, நித்திய ஆனந்தம் மட்டுமே சொன்னார். உடனே அந்த வைராக்கியத்தை கையில எடுக்கணும். அப்போ அப்ப என்ன செய்யறேன்? இந்த புற உலகம் என்ன பாதிக்காம இருக்கிறதுக்கு நான் தற்சோதனை செய்து, சரியா, எல்லாம் வேண்டியதெல்லாம் செய்து மனசை சமாதானப்படுத்தி அமைதியாக்கி வைராக்கியத்தோட கண்ணை மூடுறேன். என்னுடைய ஒரே வைராக்கியம் என்ன? நான் என்னை உணர வேண்டும். ஒரு டீப் சைலன்ஸ் வித் சங்கல்பம். உடனே என்ன ஆகும்? அந்த தேடல் இருக்குல்ல, அதுவும் ஒரு அலை வடிவத்துல அந்த எண்ணெய் அலை சங்கல்ப அலை வடிவமா போய் அப்படியே போகுது. அந்த வெளி என்ன பண்ணுது? அழுத்துது. எந்த எண்ணெய் வெளி? தன்னிருக்கம் என்கிற வெளி. அதை அழுத்தி என் உடல்கிட்ட வந்து அது அழுத்தி உள்ள நுழையும். எப்படி தாய் மரத்தினுடைய அலை விதைக்குள்ள நுழைந்து விதைக்குள்ள இருக்கிற ப்ளூ பிரிண்ட் ஒரு மரமா காட்டிச்சோ, நம்ம எனக்குள்ள நுழைஞ்சு எனக்குள்ள காட்டிரும். எதை? என்னுடைய மூலப்பொருளை, என்னுடைய உண்மைத்தன்மையை காட்டிடும். காட்டுறதுல கண்ணால பார்த்துட்டு உணர்ந்து அறிய முடியும். ஒரு தடவை உணர்ந்துட்டோம், அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த வெளி உலகம் இருக்க எந்த விஷயத்திலயும் நமக்கு ஒரு பாதிப்பை கொடுக்காது, துக்க பாதிப்பை கொடுக்காது. நம்ம துக்கம் அடைய மாட்டோம். அதே குடும்பம், அதே தொழில், அதே பிரச்சனை, சேம் வேர்ல்டு. பட் அதே நான் அல்ல. எதே நான்? பொருள் சார்ந்து வாழ்ந்து பேராசை சிக்கி தேவையின்ற கருதி தேடிக்கொண்டு அலைந்து திரிந்து சோர்வடைந்து விரக்தி அடைந்து இருந்த அவன் இப்ப இல்லை. இப்ப இவன் ஆனந்த சொருபி, தன்னுடைய மூலத்தை உணர்ந்துட்டான். எல்லையற்ற பரம்பொருள், ஆனந்த சொரூபம், இனிது இனிது. அங்க போய் சேர். இப்ப இது நம்ம இது இச்சை செயலும் அனிச்சை செயலும் அல்ல. அது இந்த உடம்புல இச்சையும் அனிச்சையும் நடக்கு. இப்ப நான் என்ன உணர்வதற்கு இச்சை செயல் இல்லை, அனிச்சை செயலும் அல்ல, பிரபஞ்ச செயல். இதுதான் மகிழ்ச்சி அன்றாடத்துல சொல்லுவாங்க. ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். ஃபிராக்ஷனா நான் நீங்களாம் ஃபிராக்ஷன் பின்ன நிலையில் இருக்கோம்.
நமக்கு இந்த வைராக்கியம், நான் அதை அறியணும். உடனே அந்த முழுமை, டோட்டாலிட்டி, சப்ளைஸ். எதை சப்ளை பண்ணுது? நம்ம எதை கேட்டோமோ அதை. நான் எதை கேட்டேன்? நான் என்னை கேட்டேன். நான் என்னை கேட்டேன். நான் யார் என்று கேள்வி. நான் என்னை அறிய வேண்டும் என்று கேட்டேன். என் கேள்வி மிக ஆழமானது, மிக மிக ஆழமானது. கேள்விக்கு பதில் உள்ள அப்படியே பிரகாசிக்குது. என்ன நான் உணர்றேன். பல விஷயங்கள் இருக்கு. இப்போ பிரபஞ்ச சக்தியை மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். இனி நுணுக்கமா நீங்க நம்ம நன்மணி ஐயா, ஞானாசிரியர் நன்மணி ஐயா உங்களுக்கு காந்த தத்துவம்னு ஒரு வகுப்பு, தொடர் வகுப்பு நடத்தியிருக்காரு. அழகா நடத்தியிருக்காரு. அதெல்லாம் நீங்க எந்த அளவு கேட்டீங்களோ தெரியாது. அதை முழுமையா கேட்டு சிந்திச்சு, காந்தம்னா என்ன, அது எப்படி இந்த ரோல் பிளே பண்ணுது, அப்படி இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். படிக்கிறதுக்கும் நேரம் வேணும், சிந்திக்கணும், புரியணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய பெருமை உங்களுக்கு தெரியும். இது வெறும் ஏதோ உடல் அல்ல, ஏதோ உடல் அல்ல. ஈஸியா சொல்லிட்டோம், பஞ்சபூத கூட்டு அது இது. இது எசன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், த பீக் ஆஃப் எவல்யூஷன். இந்த பிரபஞ்சத்திலே மிக மிக உன்னதமானது, பெருமைக்குரியது மனித உடலும் மனித மனமும். எல்லா ரகசியம் இந்த மனசுக்குள்ள இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை பற்றி நீங்க சிந்திக்கிற வல்லமை வேணும், பெருக்கணும். முதல் விருப்பம் வேணும். இது ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் இல்லை. ஏதோ பிள்ளையாருக்கு முன்னாடி தோப்போட்டம் போட்டுட்டு வர்ற மாதிரி இல்லை. அதனால பக்தி மார்க்கம். பிள்ளையார் கோயிலில் போய் தோப்புகரணம் போட்டால் எல்லாம் 1000 போட்டுட்டு கொஞ்சம் விபூதியை வாங்கி பூசிட்டு உண்டியில் ஏதோ 10 ரூபாய் 100 ரூபாய் போட்டுட்டு வந்துட்டா தீர்ந்து போச்சு. இது அப்படி இல்லை. இதுக்கு முழு ஆர்வம் வேணும், ஈடுபாடு வேணும், சிந்திக்கிற வல்லமையை பெருக்கணும். ஒரே ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு இது கொடுக்கணும்னா, என்னை நான் உணர்ந்து அறிவதற்கு நான் முதன்மை கொடுக்குறேன். பணம் சம்பாதிக்கிறது குடும்பம்லாம் 2வது 3வது நான். அந்த அளவுக்கு நீங்க உள்ள வந்தாதான் இதை நீங்க பிடிக்க முடியும் சொல்லி மேலோட்டமா தான் சொல்லியிருக்கிறேன். இது ஆழமா போகணும். அதெல்லாம் தொடர் வகுப்பு ஒரு 3 நாள் 5 நாள் ஒரு இடத்துல இருந்து புரிச்சுக்கிட்டு வர வேண்டிய விஷயம். அலை இயக்க தத்துவம்னு ஒரு தனி தத்துவம் இருக்கு. அது படிப்படியா ஐயா உங்களுக்கு சொல்றாங்க, நீங்களும் கேட்குறீங்க. சொல்லி நிறைவு செய்கிறேன். இது சார்ந்து கேள்வி இருக்குமானா நீங்க கேட்கலாம். நன்றிங்க ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் திரு AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்மிடையே அவர்களது சிந்தனையை இச்சை செயல், அனிச்சை செயல், பிரபஞ்ச செயல் என்ற தலைப்பிலே பிரபஞ்ச ரகசியங்கள் நம்முள் அடங்கி இருக்கிறது, அதை நாம் உணர வேண்டும் என்பதை நமக்கு சிறிதளவு தெரியப்படுத்தினேன் என்று கூறினார்கள். இதுவே விளக்கமாக இருந்தது. ஒரு ஆலமரத்து விதையினுள் அது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம யாரும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஐயா அவர்கள் நமக்கு புதிய தகவலாக அதை சொல்லியிருக்காங்க. ப்ளூ பிரிண்ட் இருக்கு அந்த சின்ன விதைக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தாய்மர மீண்டும் மீண்டும் இதை கேட்கும்போது நமக்கு மிகவும் தெளிவாக புரியும். இதை இன்று ஐயா அவர்கள் கூறிய கருத்திலிருந்து யாருக்கேனும் கேள்வி கேட்க விரும்பினால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து உணர வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். அனிச்சை செயலாக நடப்பதும் நடந்து கொண்டிருக்கிறது, இச்சை செயலாக நாம செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச செயல் என்று உள்ளது, அது இந்த சூரிய உலகத்திலும் சந்திரனையும் நம்முடைய பூமியையும் சேர்த்து ஒன்றாக உள்ளதுதான் அது. அதை நம் உள்ளே உள்ளது, அதை நாம் உணர வேண்டும் என்று ஐயா அவர்கள் கூறி முடித்தார்கள். நன்றிங்க ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. ரிஷிபாபா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்களோடவே அப்படியே சேர்ந்து பயணிச்சிட்டோங்க ஐயா. ரொம்ப அந்த டீப்பா நீங்க சொல்ற விஷயங்களை உள்வாங்கி அதோடவே லயிச்சு மெய்ப்பொருளை உணர்றதுக்கு உண்டான தன்மையோட இருக்கணுங்கிறத ஒரு உறுதிப்பாடா எடுத்துக்கிறோங்க ஐயா.
எங்கேயுமே கேள்வி கேட்கறதுக்கு எதுவும் இல்லைங்க ஐயா. உண்மையிலே அப்படி எல்லாமாவே நீங்க விளக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. சந்தோஷம். நல்லதுங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஓகே, ஓகே, சந்தோஷம். அப்போ நம்ம உடலுக்குள்ளேயே பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்குது, என்னையும் பிரபஞ்சம் இயக்கிக் கொண்டிருக்கிறது, அப்படி எடுத்துக்கலாங்களா ஐயா? பிரபஞ்சம் வேறு, நமது உடல் வேறு அல்ல. அதான் முதலே சொன்னேன், பிரபஞ்சம் என்பது யூனிவர்ஸ், ஒரே தோற்ற பொருள். அதுல அந்த உடல் ஒரு பாகம், பிரபஞ்சத்திலிருந்து விடுபட்ட பாகம் அல்ல, அதோடு இணைந்த பாகம். ஒரு பெரிய மரத்தில் ஒரு சிறு இலையினுடைய நிலை என்னவோ அதுபோல பிரபஞ்சத்துல நமது உடல் ஒரு சிறு இணைந்த பாகம். நமக்குள்ள பிரபஞ்சம் இருக்கு, நம்ம பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கும். அண்டத்தில் பிண்டத்தில் அண்டம்னு சொல்லுவோம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, அவ்வளவுதான், சிம்பிள். இந்த புலன் உணர்வு வர்றதுனால நாம துண்டுபடுகிறோம். பிரபஞ்சம் வேறு, நான் வேறு, பார்க்கப்படும் பொருள் வேறு, பார்ப்பனாகி நான் வேறு அப்படின்னு பிரிக்கிறோம். அது எதனால வருது? புலன் உணர்வு நம்மளை துண்டிக்குது. புலன் உணர்வை கடந்து தியானத்துல அமைச்சீங்கன்னா நீங்க ஒன்னாக முழுமையாக இருப்பது உணர்வு கேட்டு. சரிங்களா? சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தமிழ் ஆனந்த யோகம் அன்மிட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நம்ம கோவையிலயும் இந்த நேரடி வகுப்பு நீங்க நடத்தும் போது இதை உணர்ந்திருக்கோம். இப்ப இன்னும் தெளிவா கேட்கும் போது அது அப்படியே எங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. உண்மையிலேயே அன்பர்கள் அனைவருமே ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய கோவை வகுப்பிலும் ரிஷிகேஷ்லயும் இப்ப ஐயா போட்டிருக்காங்க. அதனை பற்றி விளக்கம் ஐயா சொன்னாலும் சரி, அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் கனகராஜ் என்பவரது சாட்ல போட்டிருக்கேன். நீங்க அந்த 3 நாள் வகுப்பு அட்டன் பண்ணும்போது உண்மையிலேயே இப்ப அவங்க சொல்றாங்களா, அந்த நாம சங்கல்பம், நமக்குள்ள ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல நிகழ்வா இருக்கும். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல சக்தியை ஐயா அவர்கள் நமக்கு மகரிஷிகிட்ட இருந்து கேட்க முடியல. ஆனா நம்மளுடைய நண்பனி ஐயாவும் ராதாகிருஷ்ணன் ஐயாவும் நம்முடைய வரம், நமக்கு இந்த காலத்துல நம்மோடு இணைந்து பயணிக்கும் போது மிகச் சிறப்பான ஒரு அந்த ஆற்றல்களை, இந்த சொன்ன மாதிரி பிரபஞ்ச அந்த சக்தியை நாம் உணரக்கூடிய ஒரு ஆற்றலை ஐயா அவர்கள் நமக்கு வழங்கி கொண்டுள்ளார்கள். தொடர்ந்து அந்த காந்த அலை தத்துவத்தையும் ஐயா அவர்களுடைய வகுப்பிலையும் கேட்டு நாம் ஆன்ம தூய்மை பெறுவோம் என்ற அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி ஐயா. மிக்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் நிறைவு செய்துமா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். விடைபெறுகிறேன். தவ நிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஞான ரிஷி A.S. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க விடை பெற்றுக்கலாம். நன்றி. சந்தோஷம். வாழ்க வளமுடன். இனி இந்த வாரத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம். தினமும் தமிழ் ஆனந்த யோகத்தில் காலை மாலை தவம் மற்றும் சிறப்பு சிந்தனை துளிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காலையில் தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளி அளிக்க உள்ளார் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலையில் தொடர் தவம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக சில பேராசிரியர்கள், மகரிஷியோடு தொடர்புண்டவர், ஆன்மீகத்தில் தொடர்புடைய பேராசிரியர்கள் மற்றும் உடல் சார்ந்த அக்குபஞ்சர் பேரறிஞர்கள் நம்மோடு உரையாற்ற உள்ளார்கள். அதில் இந்த வாரம் செவ்வாய் அன்று மாலை தவம், அதனைத் தொடர்ந்து புத்தக கலந்தாய்வு, சமநிலை வாழ்க்கை என்ற தலைப்பிலே அருள்நிதி ஜி சாந்தி அம்மா அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். புதன் அன்று காலை தவம், மாலையில் தவம், அதனைத் தொடர்ந்து அஷ்ட வக்ர கீதை என்ற தலைப்பிலே தொடர் நிகழ்வாக ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அத்தியாயம் 3
நடைபெற உள்ளது. வியாழன் அன்று மாலை தவம், அதில் சிறப்பு தவமாக நம்முடைய ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் ஆழ்நிலை தவங்கள், இதுவும் ஒரு பிரதி வியாழந்தோறும் நடைபெறுகிறது. இதில் அனைவரும் பங்கு பெற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வெள்ளி அன்று மாலை தவம், அதனைத் தொடர்ந்து பிரம்ம ஞான ரகசியம் என்ற சிந்தனை உரை ஒளிபரப்ப உள்ளது. மகரிஷி அவர்களின் காந்த குரலில் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.